மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. விர்ச்சுவல் வாரியர்ஸா ஜென்சி திமுகவா, இனி இதுதான் அடுத்த 5 வருஷத்துக்கான வார். விர்ச்சுவல் வாரியர்ஸ் VW, ஆமா, ஜென்சி DMK GD. ஓகே. ஏன் தோத்தோம், இனிமே நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்மலாம் வந்து எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர போறோம்னு போவாங்கன்னு பார்த்தா இவங்க அந்த ரூட்ல போல. இவங்க பழைய குருடி கதவை தொடடின்ற மாதிரியே திருப்பி பின்னாடி வாழையடி வாழையா வந்துட்டு இருக்குது. எதுக்கு நீ போய் ஒரு மீட்டிங் போடணும், நாங்கெல்லாம் இருக்கோம், இத்தனை லட்சம் பேர் இருக்கோம், அத்தனை லட்சம் பேர். தம்பிங்களா உங்களுக்கு புரியல, இது நடக்காது, இது ஆகாது. ஒருபோதும் திமுக ஜென்சி அந்த இதையும் இங்க டிவிக்கோட விர்ச்சுவல் வாரியர்ஸும் கம்பேரே பண்ண முடியாது. இந்த இதை வச்சுட்டு இதுவும் ஒன்னா அப்படின்னு கேட்பாங்க, ஒன்னா அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. ஏங்க இவங்க அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவங்க ஒரு சில பேர் வந்து ஒரு மாதிரி நாலேஜ் இல்லாம ஒரு விஷயம் தப்பா பண்ணாலும், அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல தப்பா பண்ணாலும் மறுபடியும் கோலமா வைக்கல, அதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த பையன் இருப்பான்ல, யோகி பாபு, அந்த அப்படின்னு அந்த பையன், உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டவா, நான் வரேன் அப்படி ஒன்னே பாறேன். ஐயா இப்பதான் துரைமுருகனே பதவியை விட்டு அனுப்பலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. எப்போ இல்ல 87 வயசுல. இன்னொன்னு இப்ப நீங்க சொல்லவும் தான் இவங்க எல்லாம் எதிர்பார்க்கறாங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படின்றப்ப இவங்க எல்லாமே நல்ல தலைமை வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன் நாம வந்து நல்ல தலைமையா இருக்க கூடாதுன்னு ஏன்? அதுதான் அந்த கொத்தடிமைத்தனம்ன்றது, இதுதான் அந்த புத்தின்றது. நல்ல தலைவர் எங்களுக்கு வரணும், நல்ல இது வரணும்னு ஏன் நாம ஒரு நல்ல தலைவரா இருக்க கூடாது? அதுதாங்க அந்த பிளட்லயே இருக்குதுங்க. அந்த DNA பிளட்லயே என்ன இருக்குன்னா, DNAலயே கொத்தடிமையா தான் இருக்கணும். நம்ம வந்து இவங்க தான், இந்த குடும்பம் தான், இந்த குடும்பத்துக்கு நம்ம வந்து ஒருத்தர் சொல்லுவார்ல, நமக்கு இந்த குடும்பம் தான் செட் ஆகும், நாம கொத்தடிமை தான் அப்படின்றாங்களா, அதே தான் அந்த பிளட் தான் இவங்கள்ட்டையும் இருக்கு. இந்த மாதிரி நடந்து கள ஆய்வு பண்ணி சிறுமைப்படுத்திட்டாராம் கோயில. அந்த துறை அமைச்சரியா, அந்த துறை அமைச்சர் கள ஆய்வு பண்ணதான் செய்வாரு, நடவடிக்கை எடுக்க தான் செய்வாரு. அப்ப நீங்க இதுல ஏதோ சிக்கிருக்கீங்க, அதுதான் ஏதோ நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே நான் இல்லைங்க, எங்க அப்பா அந்த இதுல இல்லைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு லாக் ஆயிட்ட. நீ வந்து லாக் ஆயிட்ட. இப்பதான் சந்தேகம், எனக்கு இப்பதான் சந்தேகம் வருது, நீ லிஸ்ட்லயே இல்ல, ஆனா இப்பதான் இந்த சந்தேக பார்வைக்குள்ளாரே வரன்ற மாதிரி சிக்கிட்டாரு. இப்ப எல்லாரும் பேசணும்னா இப்ப எல்லாரும் இவரு பக்கம் திரும்பிட்டாங்க. நீ என்ன சம்பந்தமே இல்லாம அந்த அர்ச்சகருக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே வந்து கேட்கறாங்க. அதுக்கு அமைச்சர் ரமேஷும் வந்து பதில் கொடுத்துட்டாரு. யாரா இருந்தாலும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும், எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் அது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஆமா, ஐயோ நம்ம வேற சிவனேன் இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கோமே அவசரப்பட்டு. ரெட்ரோ லுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோ லுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சூப்பர் தேங்க்ஸ், நிறைய பேர் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அது கொஞ்சம் குஜாராயிட்டாங்க, குஜிலி முஸ்து பண்ணிட்டோம். 2 வீடியோ போட்டு எந்த கமெண்ட்ஸ்லாம் வருது, நிறைய கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்தோன்னா இன்னும் ஆச்சரியம். 2 வீடியோ வச்சா குடுமி சரிச்சா மொட்டை, இப்படிதான் நீங்களாம் இருப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம். இந்த வீடியோக்கு நாங்கள் பட்ட பாடு என்ன படைச்ச அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியுற மாதிரி இது. அப்புறம் இன்னொரு விஷயம், 1/2 hour போடுங்கன்னு கமெண்ட் வருது, ஒரு 45 minutes 1 hour கூட போடுங்கன்னு கமெண்ட் வருது. எங்களுக்கு எதை எடுத்துக்கிறதுனே தெரியல. நேற்று கூட ஒருத்தவங்க ஃபோனில் பேசும்போது ஒரு பெரிய பிரளயமே ஏற்பட்டுச்சு. அவங்க வந்து யாரவங்க, அமைச்சர் கீர்த்தனா, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, அவங்க வந்து ஒரு கேப் விட்டு நான் சொன்னோன்னே அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அப்படி பண்ணலை, நான் வந்து அவங்கள இதுவா சொல்லலை. அதே மாதிரி அவங்க நீங்க அவங்க பொண்ணுன்றதுக்காக அப்படி சொன்னீங்க அப்படின்றதுக்கான அதையும் சொல்லலாம், அதையும் அவங்கள்ட்ட கன்வே பண்ணிட்டேன். அப்படின்லாம் நம்ம வந்து இது பண்ணலை. என்ன இருக்கோ சொல்றது, ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி இருக்குங்க. அது ட்ரோல் மெட்டீரியலாக ஆகுதே தவிர நீங்க எப்படி ஒரு இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப்லையும் சொல்ல முடியும் ஒரு விஷயத்தை? நீங்க ஒரு தொழில்துறை அமைச்சர், எல்லாரை விட உங்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்பு இருக்கு. நம்ம வந்து இந்த தொழில்துறையில 2nd பிளேஸ்ல வந்து இருக்கோம்னா அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு. அப்ப ரமேஷ் அவர்கள் பண்றாருன்னா அது வந்து கள ஆய்வு, நேரடி நடவடிக்கை எடுக்கிறாரு. நீங்க அந்த மாதிரி தொழில் முதலீடு ஈர்க்கணும் அப்படின்றது உங்களுடைய ஒர்க் அப்படின்னா நீங்க அந்த வேலையை பார்க்கணும். அது நீங்க அந்த அதுக்கு வேலைக்காக தான் நீங்க அதை பண்ணிருக்கீங்க. ஆனா அதை வந்து கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணுங்க. அது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி இருக்குன்னு சொன்னேன். நீங்க ஒரு பெண்ணுன்றதுக்காக அவங்கள வந்து இப்படி பேசிட்டீங்கன்ற மாதிரி அவங்க தப்பா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கிளாரிட்டி பண்ணேன். அப்புறம் அவங்க சில விஷயங்கள், ஒரு சில சஜஷன்லாம் சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க, 2-3 பேர், நிறைய பேர் சொன்னாங்க, 1/2 hour போடுறீங்க பத்த மாட்டேங்குது, 1 hour போடுங்க, இல்லைன்னா 1 hour பிரிச்சு 2ஆ போடுங்க அப்படிலாம் சொல்றீங்க.
இதை முதல்ல நீங்க உங்களுக்கு கிளாரிட்டி கொடுங்க. 1/2 hour போதுமா இல்ல 1 hour வேணுமா வாழணுமா இல்லை சாகணுமான்ற மாதிரி 1/2 மணி நேரமா 1 மணி நேரமான்றது மக்களே நீங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, மக்கள் சொல்லக்கூடாது, குடும்பங்களே முடிவு பண்ணிட்டாங்கன்னா குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட்ரோலுக் செயல்படும் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் இன்னும் 2 கமெண்ட் இருக்குது. நேற்றுக்கு போட்ட வீடியோவில் ஒருத்தவங்க அவங்கள பார்க்கும்போது அவங்களோட தம்பி பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி அவங்க தம்பி வந்து இறந்துட்டாங்களாம். அவங்கள பார்க்கும்போது அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்படியே இருக்குது. இந்த கமெண்ட்டை படிப்பீங்களா என்னான்றது தெரியாது. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் நாங்கள் படிக்கிறோம். நான் அதில் கொஞ்சம் வீக்கு. அவர் படிப்பார். நான் ஃபுல்லாலாம் படிக்க மாட்டேன். ஃபுல்லாக படிக்க மாட்டேன்னா டைம் இருந்தால் படிப்பேன், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். நானும் படிக்க மாட்டேன். அந்த அவரு பின்னாடி நிற்கிறார், அவரும் படிக்க மாட்டார். அவர் வீடியோ போட்டோன்னே எப்படா பேக் பண்ணி கிளம்புவோன்னு நமக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்ற மாதிரி கிளம்பி போயிடுவான் அவன். அதனால அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. என்கிட்ட கொஞ்சம் அது கொஞ்சம் வீக்கு தான். நான் அதை ஃபுல்லாலாம் படிக்க மாட்டேன். அவர் ஃபுல்லா படிச்சிருவாரு, எல்லா கமெண்ட்டையுமே படிச்சிருவாரு. எல்லாத்தையும் நீங்க அசிங்கமா திட்டினாலும் படிப்பாரு, ஆதரவா பேசுனீங்கனாலும் படிப்பாரு. அவர் படிச்சு எனக்கு நிறைய சொல்லுவார். அப்படின்றது அப்படி இப்போ சொல்ற விஷயம் இப்போ உட்கார்ந்தப்பதான் அவர் சொன்னார். இன்னைக்கு ஃபுல்லா கூட சொல்லு இப்பதான் சொன்னாரு. அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்க தம்பி மாதிரி இருந்தா தம்பி தான், அதுல ஒன்றும் உங்களுக்கு டவுட் வேண்டாம். தம்பியாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியும் தான் ஒருத்தவங்க ஏதோ சிங்கப்பூர் எங்கேயோ ஒன்று இருக்குது, நீங்க பேசாம இங்க வந்துருங்க ஜோன் கூப்பிட்டாங்க. போயிட போறீங்க. சுத்தி பார்த்துட்டு 2 நாள் வச்சிருப்பாங்க, திருப்பி அனுப்பி விட்டுருவாங்கங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நான் ஒரு தம்பி ஒரு தடவை இந்த ஏற்காடு போனான்னு ஒரு பிளான் பண்ணல, நான் போலியே, பாதி வழியிலே பஞ்சர் ஆயிடுச்சு. அவருக்கு அவன் தம்பி போகும்போது அங்கிருந்து ஒருத்தர் கால் பண்ணாரு. அவர் ஆர்ஜேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நீங்க இந்த மாதிரி வர மாதிரி இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அங்க ஏதோ ஒரு கொடைக்கானல ஆர்ஜேன்னு ஏதோ ஒரு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்துகிட்டு. இந்த ஒற்றுமை தான் வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிப்பட்ட போது அப்படின்னு. இல்லை அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கமெண்ட்டு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நான் பார்க்கல, லேட்டாக தான் பார்த்தேன். அவருக்கு ஏதோ வந்து இந்த டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கிட்னி ஃபெயிலியராக டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணுங்க. ஏன்னா வீக்லி வந்து 2 தடவை வந்து எந்த ஊர் மறந்துட்டேன் நான். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டயாலிசிஸ் பண்ணி கேரளாவில் யாரோ ஒருத்தவங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம், அவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறையா பேர் வந்து நீங்கள் உங்கள் தொகுதி எம்எல்ஏ யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க மூலியமாக வந்து ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. படிச்சிருக்கோம் பெற்றனாங்க, அந்த கமெண்ட்டும் படிச்சிருக்கோம். சீக்கிரம் குணமடைய முடியுமா அது இந்த என்னன்னு தெரியாது, மெடிக்கல் டேர்மில் என்னன்றது தெரியாது. பட் எனிவே நீங்கள் சீக்கிரம் குணமடைஞ்சு வரணுன்றது நாங்கள் பார்க்குறோம். அதை பார்க்குறவங்க யாராவது அந்த கமெண்ட் என்னைக்கு போட்ட வீடியோ முந்தா நேற்று நினைக்கிறேன், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போட்டு. கான்டாக்ட் நம்பர் எதுவும் கொடுத்துருக்காங்களா? அது கொடுக்கலன்னு நினைக்கிறேன், கான்டாக்ட் நம்பர் எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், அதை பற்றி என்னன்றத இதை பண்ணிட்டு பேசிட்டு அது என்னன்றத பேசிக்கலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் என்னன்றதை பேசிக்கலாம். போலாங்களா ப்ளீஸ்? பேய்க்கும் சண்டை, அதை ஊரே வேடிக்கை பார்க்க போகுது. விர்ச்சுவல் வாரியர்ஸா ஜென்சி திமுகவா? இனி இதுதான் அடுத்த 5 வருஷத்துக்கான வார். விர்ச்சுவல் வாரியர்ஸ் VW, ஆமா, ஜென்சி DMK GD. ஓகே, டிடி இல்ல ஜிடி. ஜிடியா ஜிடியா ஜென்சி ZD ஜிடின்னு வச்சுங்க. ஜென்சி ஜில தானே ஆரம்பிக்குது, ஜிடின்னு வச்சுங்க. VW GD VW ஒர்க்ஸ் வேகன்ற போறீ. விர்ச்சுவல் வாரியர்ஸா ஜென்சி DMKவான்றது தான் போக போகுது. ஆனால் நீங்கள் பவருக்கு வந்துட்டீங்கன்றதுக்காக உடனே ஒரு மீட்டிங் உங்களுக்கு பண்ணாங்கன்றதுக்காக நீங்கள் உடனே அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க? நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, மன உளைச்சலாக இருப்பீங்க. ஒவ்வொரு இடமும் பிரச்சாரத்துக்கோ இதுக்கோ மீட்டிங்கோ போகும்போது இடம் தராமல், மீட்டிங்க்கு சரியான இது கொடுக்காம, பாதுகாப்பு கொடுக்காம எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க. நீங்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதே அவங்களுக்கு பண்ணீங்கன்னா நீங்கள் அடிக்க தாங்க திமுக வளரும். அதெல்லாம் நான் சொல்லலைங்க, அவங்களே சொன்னாங்க. நீங்க ஒரு 5 பேர் திடீர்னு வந்து ஒரு மீட்டப் பண்ணுவீங்க. அந்த 5 பேர் பேசுறதுக்கு எதுக்கு மீட்டப்? ஒண்ணு எங்க டீ கடையில் நின்று பேசுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்ல போய் பேசுங்க. கரெக்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஐயோ நாங்களும் வரோம்னு திருநெல்வேலியிலேருந்து ஃபோனு, விழுப்புரத்துலேருந்து ஃபோனு, திடீர்னு பார்த்தா யூகேலேருந்து ஃபோன் வருது, நாங்களும் வரோம் பிரதர். ஐயோ பிரதர் நாங்கள் சென்னையில் மட்டும் தான் பிளான் பண்ணோம், நீங்கள் அங்கேருந்துலாம் வரேன்றீங்கன்னா, ஐயோ நம்ம பெரிய ஆட்டக்காரங்க தான் போல அப்படின்றதுனால நம்ம பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே ஏதோ டக்குன்னு பிளான் பண்ணுறாங்க. பார்த்தா ஒரு 2 லட்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க.
மண்டபம் ஃபர்ஸ்ட் மண்டபம் பண்ணிருக்காங்க. ஒரு 2 லட்சம் பேர் வந்து சென்னையில கூஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணிருக்கு, தம்பி 2 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுறது வந்து சரி கிடையாதுப்பா, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2000 பேர் மட்டும் இருந்துட்டு மத்தவங்க எல்லாம் கிளம்பிருங்க அப்படின்றது. வெளியில நிக்க வச்சு. ஆமா, அந்த 2000 பேர் போய் மண்டபத்தை புக் பண்ணிருக்காங்க. மண்டபம் புக் பண்ணோன்னே, மண்டபம் எல்லாம் ஓகே பண்ணோன்னே என்ன பண்ணிருக்காங்க, மண்டப ஓனர் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி. ஏங்க முடியாதுன்னு இவங்க வந்து வெளியே வந்து சொன்னாங்கன்னா, அவங்க வந்து அரசுக்கு இதாயிட்டாங்க, அவங்க வந்து நம்மளை இது பண்றாங்கன்னா, இல்ல நீங்க பேமெண்ட் கம்மியா கேட்டீங்க, ஒரு முடியாதுன்னு இருக்காரு, அதுதான் ரீசன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அண்ணா அறிவாலயத்திலே வந்து வச்சுக்கலாம், கலைஞர் அரங்கத்திலே நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு. நம்ம பிள்ளைங்க தானப்பா வந்து ஏதாவது பேஸ்ட் போட்டும்பா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இதை ரெடி ஆயிருக்காங்க. கலைஞர் அரங்கத்தில் பேசியிருக்காங்க. ஃப்ரீயோ துட்டோ அதுக்கு ஏதோ கலெக்ட்லாம் பண்ணிருக்கீங்க, மறுபடியும் ஏதோ நிதி காசெல்லாம் கலெக்ட் பண்ணிருக்காங்க மண்டபத்துக்கு ஃப்ரீயா. இப்ப அந்த காசை நீ என்ன பண்ணுவ அப்படின்னு திருப்பி கேட்க கூடாது. அது இந்த ஃபுட்டு தண்ணி வாங்குறது அது இதுன்னு ஏதாவது அண்ணங்கிட்ட காசா, அது அண்ணா அறிவாலயத்திலேயே பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ஃப்ரீயா இருக்கலாம், அங்க கூட ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். பண்ணாங்களா இல்லையான்றது நமக்கு டீட்டெயில் தெரியாது, அதனால அதை பத்தி நம்ம வந்து போக வேண்டாம். இப்போ விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டப் நடந்திருக்கு இல்லையா, அந்த மீட்டப்ல எல்லாருமே பயங்கரமா வந்து பேசியிருக்காங்க. நான் கூட சரி நினைச்சேன், இந்த ஜென்சி திமுக வந்து ஒரு புதிய வழியை கண்டுபிடிக்க போகுது, ஏன் தோத்தோம், இனிமே நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்மலாம் வந்து எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர போறோம்னு போவாங்கன்னு பார்த்தா இவங்க அந்த ரூட்ல போல, இவங்க பழைய குருடி கதவை தொடடின்ற மாதிரியே திருப்பி பின்னாடி வாழையடி வாழையா வந்துட்டு இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னா, கோலமாவு கோகிலா படத்துல லக்ஷ்மணகுமார் இருப்பான்ல, பொண்ணு பாக்குறதுக்கு நயன்தாரா தங்கச்சிய பொண்ணு பாக்குறதுக்கு வந்து வருவாங்கல்ல, ஆமா நல்லா பத்து போமா, சூப்பரா பத்து போமா, டாக்டர் கலெக்டர் இல்ல நான் படிக்க வைக்குவோமா, ஓ அப்படியே தாங்குவோமா, மாமா கூட அப்பா அம்மா கூட வரல, இந்த மாமா தானே வந்தேன், அதுக்காவது மரியாதை கொடுக்கணும்ல அப்படின்னு. இந்த பக்கத்துல இவங்க கேட்பாங்க, சரண்யா கேட்பாங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா எனக்கு கொடுப்பீங்களா, இல்ல கொடுக்க மாட்டேன், நீங்களும் கொடுக்காதீங்க. அதுதான் இன்னைக்கு அவங்க பண்ண வேலை. இவங்களை நம்பிதான் வந்திருக்காங்க எல்லா மக்கள்லாம். சரி ஏதோ பண்ண போறாங்கன்னு பார்த்தா அதேதான், சூப்பரா பிடிக்குமா, கலெக்டர் டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் நான் ஆக்குறமாமா, அப்படியே தாங்கி 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 தாங்கிட்டு தாங்கிட்டாங்க. இந்த தாங்கினதுல என்ன ஆகி போச்சு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு திருப்பி ஓட்டு போடுவீங்க, இல்ல போட மாட்டேன், நீங்க இல்ல நானும் போட மாட்டேன், நீங்களும் போடாதீங்க அப்படின்ட்டு வந்து இழுத்து மூடிட்டு இருக்காங்க. ஜென்சி தலைமுறை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ்கிட்ட ஒரு பிளஸ் என்னன்னா, நிறைய மைனஸும் இருக்கு, ப்ளஸ்ஸும் இருக்குது. நிறைய ப்ளஸ் இருக்குது, அதே விதத்தில் மைனஸும் நிறைய இருக்குது. ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பழைய பிரச்சனைகள்லாம் எடுத்துட்டு வந்து தோண்டி எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. டேட்டாவோட உங்க ஜாதகம் என்ன, டீட்டெயில் என்ன, எல்லா டீட்டெயில் எடுத்துட்டு வந்து போட்டுருவாங்க. பழைய மேட்டர் இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஒரு ராமோட ஒரு வீடியோ போட்டு, இந்த மீட்டப்ல எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, வருத்தமும் இல்லை, ஒரு அடிமை இன்னொரு அடிமை கூட்டத்தை சந்திக்கிறதுல என்ன பெரிய இது இருக்கு, இது எங்க நம்ம எடுத்துட்டு வந்தானே யாருக்கும் தெரியாது. ஆமா ஓகேங்களா, இவன் எங்க எப்போ எப்படி இருந்து கிடைச்சதுன்னே அவனுக்கு தெரியாது. சரி ரைட், இப்போ இன்னைக்கு வந்தவங்கலாம் ஜென்சியான்னு பார்த்தா அதுவும் கிடையாது, அதுலேயும் நிறைய கொலாப்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அதை ஒரு டீட்டெயில் வச்சிருந்தீங்க, அதை சொல்லுங்க. அந்த டீட்டெயிலா, இதுல யாரு ஜென்சி யாரு என்ன டீட்டெயில்ன்றத அந்த மேட்டரை சொல்லுங்க. இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து பாருங்க, நம்மளும் டேட்டாலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் டேட்டான்னு வெளில சொல்லிடாதடா, சிரிச்சிருவாங்க. அதாவது 1946லேருந்து 1964 வரைக்கும் பேபி பூமர்ஸ். ஆமா ஓகே, அவங்க தான் பூமர். ஓகே, 90க்கு அப்புறம் பூமர்லாம் கிடையாது, நம்ம அப்பாக்கள். ஆமா, அதே மாதிரி 1965லேருந்து 1980 வரைக்கும் ஜென் எக்ஸ். ஓகே, அண்ணன்கள், ஆமா மாமாக்கள், அண்ணன்கள், அவங்க எல்லாமே ஜென் எக்ஸ். 1981லேருந்து 1996 வரைக்கும் மில்லினியல்ஸ் நம்மலாம். ஆமா, நம்மள வந்து மில்லினியல்ஸ். அது ஒரு பாலம்னு சொல்லுவாங்க, அந்த பழைய இதுல இருந்து அந்த டெக்னாலஜி வர்றது அப்படியே அப்படி. ஆமா, ஒண்ணுமே இல்லாத காலகட்டத்துல இருந்து அப்படியே டெக்னாலஜி வர்றது ப்ரௌட் மில்லினியர்ஸ் நம்மலாம். ஆமா ஓகே, அப்புறம் யார் ப்ரௌட் மில்லினியர்ஸ்னு சொல்லி நீங்களும் சொல்லிடுங்க, யாரெல்லாம் ப்ரௌட் மில்லினியர்ஸ். ஆமா, கமெண்ட் பண்ணுங்க. 1997லேருந்து 2012 வரைக்கும் இருக்கிறவங்க ஜென்சி தெய்வம். ஆமா, ஜென்சி கேட்டகரியில வருது இல்ல. ஆமா, 96லேருந்து தானே, 97லேருந்து 2012 வரைக்கும் இருக்கிறதுலாம் ஜென்சி. எந்த பொறுப்புமே இல்லாத ஒரு மாதிரி 24 மணி நேரம் காதுல ஹெட்ஃபோன் அந்த மாதிரி மொபைல் நோண்டிக்கிட்டே அப்படியே படம் பாக்குறதுங்க. ஆனா அவங்களால மாற்றங்களும் நடந்திருக்கு, இருக்குது நிறைய இருக்கு. எதுக்கு ஓட்டு போட்டானே தெரியாம போய் ஓட்டு போட்டு வர்றது, அதுல ஒண்ணு இது. அதான் இல்ல, அதுல நிறைய பேர் தெரிஞ்சு ஓட்டு போட்டிருக்காங்க. அது
இவன் ஆனா ரொம்ப இவன் கிடையாது, இவன் அதுல ரொம்ப டேஞ்சர் இவன். 2013 இருந்து 2024 வரைக்கும் ஜென் ஆல்பா. 2013 இருந்து 24 வரைக்கும் அந்த பசங்க. ஓகே, 10 வயசு அந்த பசங்க. 11 வயசு ஜென் ஆல்பா. 2025 போன வருஷத்துல இருந்து 2039 வரைக்கும் வர்றாங்க ஜென் பீட்டா. ஜென் பீட்டா அதாவது அடுத்த தலைமுறை தான் ஜென் பீட்டாவா? பீட்டா. ஓகே. அதுக்கப்புறம் வர்றதுல காமா வந்துரும். ஆல்பா பீட்டா காமா அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிரும். இப்போ இதுல ஜென்சி தலைமுறைன்றது இவங்க யாரு? இப்போ இந்த திமுக ஜென்சி தலைமுறை, அதாவது இப்போ தாவேகா ஜெயிச்சது ஜென்சி தலைமுறையால அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகா ஜெயிச்சது வெறும் ஜென்சி தலைமுறையால மட்டும் இல்ல, அதுக்கடுத்து ஒண்ணு சொன்னீங்களே ஜென்சி பீட்டாவா, இந்த ஜென்சி பீட்டாவாலையும் வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. வீட்டுல இந்த சுல்லானுங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு, நம்மளே பார்த்தோம்ல வாணியம்பாடி எல்லாம் பார்த்தோம், வீட்டுல அடிச்சுட்டு எங்க போனாலும் பின்னாடியே வந்துகிட்டு ஒரே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த குட்டி பசங்க எல்லாம் சேர்ந்து அவங்களும் ஒரு வேலையை வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கு முதலமைச்சர் நன்றியும் சொன்னாரு அந்த குட்டி பசங்களுக்கு. விஜய் மாமா கூட்டு வழக்கம் இருக்கு, அது ஒரு பக்கம் போயிட்டு அதை விட்டுருங்க, அது நடக்கட்டும் ஒரு பக்கம். இப்பதான் இவங்க ஜென்சிக்கே வந்திருக்காங்க. இந்த ஜென்சி அடுத்த கட்டத்துல என்ன ஆயிடும்? முடிஞ்சிடும். ஓகேங்களா? இப்ப ஜென்சில இருந்து தாவேக்கா எங்க வந்துருச்சு? ஏற்கனவே இதுக்கு வந்துருச்சு, பீட்டாக்கு வந்துருச்சு. பீட்டா ஏற்கனவே இங்க உருவாகிடுச்சு. அடுத்து மறுபடியும் இந்த +2க்கு 10க்கு எல்லாம் ஒரு மார்க்ஸ் இதெல்லாம் கொடுப்பாரு இது இல்ல. சோ இப்ப இந்த பீட்டாவும் உருவாகிட்டு இருக்கு. 2 தலைமுறை ஜென்சில இருந்து ஜென் ஆல்பா ஜென் பீட்டா 2 முறை தாண்டி அடுத்ததுக்கு நகர்ந்துட்டு இருக்கு. ஆமா, இப்ப அதாவது இப்ப என்னன்னா பீட்டா வந்து போயிட்டு இருக்கு. 2 தலைமுறை இப்படி போயிட்டு இருக்கு. இவங்க இப்பதான் ஜென்சில வந்திருக்காங்க. சரி பரவாயில்ல, ஜென்சியாவது வந்திருக்காங்களே பரவாயில்ல, ஏதாவது நல்லா பேசுவாங்கன்னு பார்த்தா பழைய மாதிரியே பேசுறானுங்க. வாழையடி வாழையா, நாங்க வந்து ஆலமரண்டா, நாங்க வந்து திமுக காரண்டா, ப்ரௌடு கொத்தூஸ்ரா, ப்ரௌடு 200ரா, எங்களுக்கு 200 அதுக்கு ஏதோ ஒரு விளக்கம் வேற கொடுத்தாங்க. 200 விளக்கம் வேற கொடுத்தாங்க. உடன்பிறப்புனா அப்படிதான் நிப்பான். தம்பிகளா, உங்களுக்கு இன்னும் புரியல. நீங்க வந்து ஏன் தோன்றதுக்கான காரணத்தை தேடுங்கன்னா, திமுகவை வலுப்படுத்துறன்ற பேர்ல மறுபடியும் கொண்டு வந்து பின்னாடி விட்டுட்டீங்க, 0ல கொண்டு வந்து விட போறீங்க. இதுதான் இவங்களே பண்ண போறாங்க. அதுதான் பண்றாங்க. என்னன்னா நாங்களாம் ப்ரௌடு திமுக காரன் அப்படிதான், சும்மா வரலடா திமுக காரன்றது இருக்குல்ல, அதோட அப்டேட் வெர்ஷனா இவங்க வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஏதோ ஒரு இதுல எங்களுக்கு வளர்ச்சிக்கு இந்த கழகம் ஒரு காரணமா இருக்கு. ஒவ்வொருத்தரோட வளர்ச்சிக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 இயக்கத்துல ஒரு இயக்கம் வந்து எங்க அப்பா இருந்திருக்காங்க. அப்போ எனக்கும் அதுல வந்து நானும் அதுல சாப்பிட்டுருக்கேன், நானும் படிச்சிருக்கேன். அப்புறம் நானும் வந்து இந்த மாதிரி வரத்துக்கு அதுவும் ஒரு காரணம் இருந்திருக்கு. நான் இல்லைன்னு மறுக்க முடியாது. நீங்களும் அதே மாதிரி இருந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த பேக்ரவுண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம 60 வருஷமா இந்த ஆட்சியின் கீழே தான் வளர்ந்துருக்கோம். இந்த 2 ஆட்சியின் கீழே தான் நம்மளாம் வந்து வளர்ந்துருக்கோம். நமக்கு 35 வயசு ஆகுதுன்னா இந்த 60 வருஷத்துல 35 பாதி. அப்ப நமக்கு அதுலயும் நமக்கும் வந்து அதுல பங்கு இருக்கு. அவங்களோட பங்கு இல்லாமலாம் இல்ல. ஆனா பிரச்சனைங்க அது இல்ல. 60 வருஷமா இவங்களுக்குள்ள மாத்தி நடந்துகிட்ட விஷயங்கள், அதுல நடந்த பிரச்சனைகள், அதுல வாங்கின லஞ்சங்கள், ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் அடிச்ச கொள்ளைகள், இந்த ஊரை சுரண்ட விஷயங்கள், வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் இப்படின்னு இவங்களுக்குள்ளாரே இருந்தது. இப்ப நம்ம இதுல அதிமுகவை தனியா வச்சிருங்க, அது வேற டாபிக். திமுகவில் என்ன பிரச்சனைனா, வாழையடி வாழைனா இவங்க இன்னும் உதயநிதியை பிடிச்சிட்டு இருக்காங்க. வாழையடி வாழைனா இவங்களும் அதேதான் சொல்றேன். பிரச்சனையே குடும்ப ஆட்சி தான். மு க ஸ்டாலின் அவர் வந்தாருன்னா அவர் வந்து ஒரு அளவுக்கு அந்த இதை எடுத்துட்டு வந்தாரு. ஒரு லென்த் ஆச்சு, அவர் வரத்துக்கே ரொம்ப டைம் ஆச்சு. அவரு ரொம்ப ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் முதலமைச்சராகவே ஆகிறாரு. ஆனா இன்னைக்கு டெபுட்டி சிஎம்மா போன இதுல இருந்தவர் யாரு? உதயநிதி ஸ்டாலின். எவ்வளவு சீக்கிரம் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைமே நிக்கிறாரு, எம்எல்ஏ ஆகிறாரு, அமைச்சர் ஆகிறாரு, துணை முதலமைச்சர் ஆகிறாரு. அப்போ செகண்ட் பொசிஷனுக்கு ஸ்ட்ரைட்டா வந்துடுறாரு. அது மக்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எங்க ஸ்டாலினுக்காவது பரவாயில்லைங்க, இவ்வளவு டைம் ஆச்சு, கலைஞர் அவர்கள் இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாரு, இவர் என்னங்க வந்தாரு டப்புன்னு மேல போய் உட்காந்து. இன்னைக்கு விஜய சொல்றாங்கல்ல பாத்தீங்களா, 2 வருஷத்துல வந்து அவருக்கும் அதானே நடந்துச்சு. ரொம்ப ஷார்ட் டைம்ல வந்து டெபுட்டி சிஎம் வரைக்கும் வந்துட்டாரு. நீங்க இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்தீங்கன்னா கரெக்ட். அவர் எம்எல்ஏவே வச்சிருந்து அவருக்கு பெருசா அமைச்சர் பதவி எல்லாம் கொடுக்காம அவர் கழக பணியெல்லாம் ஆற்றணும், இளைஞர் நீல மட்டும் இருக்கட்டும், எம்எல்ஏவா பின்னாடி உட்கார்ந்து இருக்கட்டும் அப்படின்னு இல்லாம எல்லாத்துக்கும் முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க. அது பாக்குற மக்களுக்கு வெறுப்பாகி போச்சு. நீங்க அது எப்படி மன்னர் பரம்பரை? அப்ப பாக்குற மக்கள் ஓஹோ இந்த வேலையை தான் நீங்க பாக்குறீங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் சொம்படிக்கிறது, எல்லாத்துக்கும் வந்து கதை சொல்றது, நம்ம வந்து ஏன் தோத்தோம் அப்படிலாம் பேசுறது கிடையாது. எல்லாத்துக்கும் வீராவேசம் தான். சேகர் பாபுல இருந்து, மாசுல இருந்து, அன்பில் மகேஷ்ல இருந்து எல்லாம் பேசிய பேச்சுகள். சரி, இந்த பசங்க அதை பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா வெளியே இருந்து
கொடுத்ததே அண்ணா அறிவாலயத்துல தானே. அண்ணா அறிவாலயத்துல போய் இவங்களை பத்தி என்ன தப்பா பேசுறது? அதை பத்தி தான் நம்ம மனசுக்குள்ள இருந்திருக்கலாம், நம்ம இதெல்லாம் தோத்துட்டோம், நம்ம இதுதான் பிரச்சனை, நம்ம நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் மக்கள் மேல வந்து கவனம் நீங்க இன்னும் திட்டங்களோ இந்த அறிவிப்புகள்லாம் டைரக்டா மக்களை போய் சேர்ற மாதிரி இருக்கும். நிறைய இடையில வந்து கமிஷன்ஸ் எல்லாம் போகுது. இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒண்ணு பேசணும்னா அதுல வந்து இதாங்க இதை நீங்க வெளியே இருந்து பேசியிருக்க முடியுங்க. ஜென்சி திமுகன்னு சொல்லி இப்ப நான் தான் சொல்றேன், விர்ச்சுவல்ஸ்க்கு என்ன பிளஸ்னா அவன் தப்புனா தப்புன்னு சொல்லிடுறான். அது அவங்க தலைவர் விஜய்க்கு அது நடந்திருக்குது. நீ பண்றது தப்பு, உன்னை யார் இதை பண்ண சொன்னா, உன்னை யார் அன்னைக்கு அந்த கல்யாணத்துக்கு நீ அப்படி போன, யாரை கேட்டு போன, முன்னால நான் அசிங்கப்படணுமா, இது நீ பண்ணக்கூடாது, பெரிய பிரச்சனை ஆகுது. அப்புறம் 2-3 நாள் கழிச்சு சரி போய் தொலை அப்படின்னு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மறுபடியும் ஏதாவது இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுங்க. இப்போ இதுலயே டிவிக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பசங்க இழுத்து போட்டு அடிப்பாங்க. ஆமா, அதுக்கு ஒரு டீம் இருக்கு, அவங்களே போய் இழுத்து போட்டு அடிப்பாங்க. அவங்களுக்குள்ள நிறைய பிரிவு, யார் சப்போர்ட் பண்றாங்களோ சப்போர்ட் பண்றவங்களே தப்புனா வந்து அடிக்கிறதுக்கு இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் அதே சொம்பு தூக்குற வேலையை தான் பாக்குறீங்க, இன்னும் அதே முட்டு கொடுக்குற வேலையை தான் வந்து பாக்குறீங்க. அப்படின்னும் போது அப்புறம் எப்படி அது ஜென்சி திமுக? அப்போ உங்களையும் அவங்க அதே கேட்டகரியில தான் வச்சிருப்பாங்க. நீங்க அவங்களை கேள்வி கேட்கணும், ஏன் தோத்தீங்கன்றதுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். நீங்க நம்ம வாரிசு அரசியலால தோத்துருக்கோம், குடும்ப அரசியலால தோத்துருக்கோம், பண்ணையார் தனத்தால் நம்ம வந்து தோத்துருக்கோம், மக்கள் பிரச்சனைகளை பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போகாதனால தோத்துருக்கோம், வெறும் விளம்பரம் மட்டுமே பண்ணதுனால நம்ம தோத்துருக்கோம் அப்படின்னு நீங்க அடுக்குனீங்கன்னா அது அந்த கட்சிக்கு ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்ல அந்த கட்சி மேலிடத்துக்கு அந்த விஷயங்கள் தெரியப்படுத்தவும் முடியாது, சொன்னா அவங்க ஏத்துக்கும். இப்ப போய் உதயநிதி அவர்கள் உங்க பையன் வேணாங்க, உதயநிதி வேணாங்க, புதுசா ஒருத்தர் யாருன்னு தெரியாத ஒரு ஆட்களை கொண்டு போய் நீங்க போடுங்க, அதானங்க மாற்றம். இன்னைக்கு அதுதானங்க நடந்திருக்கு. அது சொன்னா இவங்க கேட்டுருவாங்களா உடனே? ஏங்க ஒரு அமைச்சரை தெரியலங்க கோயில்ல, அவரை தெரிஞ்சிருந்தா கூட அவர் மாஸ்க் போட்டு போறாரு தெரியல. அப்பனா ஒருத்தரை நம்பி அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கலாம், விஜய்ன்ற ஒரு நபரை மட்டுமே நம்பி அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். இன்னைக்கு அவங்க செயல்படுறாங்கல்ல, இன்னைக்கு ராஜ்மோகன் செயல்படுறாருல, எதனா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா செயல்படுறாருல, மரிய வில்சன் செயல்படுறாருல, நீங்க 1000 விமர்சனம் வச்சீங்கன்னா இன்னைக்கு அவர் செயல்படுறாருல. கூடிய சீக்கிரம் 2 வார காலத்துல வெள்ளை அறிக்கை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து இன்னைக்கு அவர் சொல்றாருல. அப்ப செயல்பட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களே அதான் சொல்றாங்க, தப்புனா நீங்க போடுங்க, நீங்க கேள்வி கேளுங்க, நாங்க என்ன செய்யாம இருக்கோம் இல்ல நாங்க பதில் சொல்லாம இருக்கோமா, நீ ஏன் வாய் மூடிட்டு இருக்க, நீ கேள்வி கேளு, தப்புனா நீ கேள்வி கேளுன்னு தான் சொல்றாரு. அம்மா கிளினிக் மூணதை பத்தி இன்னைக்கு வந்து பேசும்போது எவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு. ஏங்க என்னங்க பேசுறீங்க? அம்மா கிளினிக் அவங்க ஆட்சியில மூணாங்கல்ல, அப்ப நீங்க எதனா கேள்வி கேட்டீங்களா? மைக் எடுத்து என்ன வேணா கேள்வி, மைக் எடுத்து கேள்வி பட்டு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரும் விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க, கடைசி பக்கத்துல போடுவாங்கன்றதுனால நீங்க எல்லாமே மூடிட்டு கம்முன்னு இருந்தீங்க. இப்ப நான் எங்கள்கிட்ட மட்டும் வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்கறீங்க. இப்ப இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து பேசுறீங்க, எல்லாருமே கேள்வி கேட்கறீங்க அப்படின்னும் போது இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கணும். நீங்க இதே அண்ணா அறிவாலயத்துல போயிட்டு கலைஞர் அரங்கத்துல போய் வாங்கிட்டு உட்கார்ந்தா நீங்க அவங்களுக்கு சாதகமா தான் பேசணும். வேற எப்படி பேச முடியும்? நீங்க அப்படி எதிர்பார்த்தாம நீங்க பேசிட முடியுமா? இன்னைக்கு வந்து உங்களின் குரல் என்னது, உடன்பிறப்பின் குரல், நாளையோட முடியுது, 4 லட்சம் பேருக்கு மேல. அது என்னங்க தேவை இருக்கு? அதுல ஒரு தேவையும் கிடையாதுங்க. அதுல வந்த ரிசல்ட் என்ன தெரியுங்களா? நீங்களும் உங்க மருமக பிள்ளையும் தான் காரணம். 2 ஆப்ஷன் தான், போட்டியே 2 பேருக்குள்ளதானா, மாமனாருக்கும் மருமகனுக்கும் தான் போட்டியாவா. உங்க 2 பேரால தான் கட்சி இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. எந்த முடிவுக்கும் எல்லாத்துக்கும் எடுக்கிற முடிவு டிசிஷன் தப்பா நீங்க தான் எடுத்தீங்க. மருமக பிள்ளை தான் ஒண்ணு சொல்லுச்சுன்னா அது உடனே அப்படியே பண்ணி கொடுத்துறது, யாரு என்ன ஏதுன்னு எதுவும் கேட்கறது கிடையாது, காரணமே நீங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டைரக்டா சொல்லிட்டாங்களே, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? ஒட்டுமொத்த குடும்பத்தையும், ஒட்டுமொத்த குடும்பம் தான் இந்த தமிழ்நாட்டையே ஆளுறீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க என்ன பிரச்சனை, நீங்க சொல்றீங்க, அது என் மனசு ஏத்துக்கணும்ல. அதுக்கு தானங்க கேக்குறீங்க. எனக்கு ஏத்துக்கலையே நீங்க சொல்றது, கேக்குறீங்க. ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சொல்லணும் தான். எப்படி சொல்ல முடியும்? நீ தான்ப்பா கேக்குற, உண்மையை சொல்லு. நான் உண்மையை சொல்ல வந்தா நீ உண்மையை சொல்லுன்னு திருப்பி கேட்டா என்ன பண்ண முடியும்? நான் உண்மையை சொல்லிட்டேன், திருப்பி என்கிட்ட உண்மையை சொல்லு. எனக்கு பிடிச்ச மாதிரி உண்மையை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதனாலதான் நீங்க 59 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கீங்க. உண்மையை தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்களும் 100க்கு மேல ஜெயிச்சிருந்திருக்கலாம். நீங்க உண்மையே கேட்காம கடைசி வரைக்கும் பொய் மட்டுமே எனக்கு தேவைன்னு சொன்னதுனால இந்த நிலைமையில வந்து நிக்குது. இப்ப இதையே தான் இந்த ஜென்சி திமுகவும் அதாவது என்னன்னா, பொய்ய சத்தமா சொல்லிட்டே இருந்தோம்னா அது உண்மை நம்பிடுவாங்கல்ல, அந்த ஃபார்முலா வந்து இப்போ திமுக கையில் எடுத்து இல்லைங்க. அந்த பசங்க பேசுறத பார்க்கும்போது நான் கூட ஜென்சின்னு கொஞ்சம் எப்படி சொல்றது, புது விதமா ஒரு இருக்கும். அந்த பசங்களோட அந்த லாங்குவேஜ்ல இருக்கும், பெட்டரா இருக்கும்னு நினைச்சேன். இவங்க பழைய அந்த இது திமுக பேச்சாளர்கள் பேசுவாங்கல்ல, இந்த காலேஜ்ல பட்டிமன்றத்துல அதே வீராவேசமா பேசுறேன், நானும் அப்படி பேசுறேன் இப்படி பேசுறேன், நாம நாங்க ப்ரௌட் கொத்தூஸ் தான் சொல்லும் போது வெறுப்பு தான் வருது. இதுக்கு எதுக்கு நீ போய் ஒரு மீட்டிங் போடணும், நாங்கெல்லாம் இருக்கோம், இத்தனை லட்சம் பேர் இருக்கோம், அத்தனை லட்சம் பேர்.
தம்பிங்களா உங்களுக்கு புரியல, இது நடக்காது, இது ஆகாது. ஒருபோதும் திமுக ஜென்சி அந்த இதையும் இங்க டிவிக்கோட விர்ச்சுவல் வாரிசும் கம்பேரே பண்ண முடியாது. இந்த இதை வச்சுட்டு இதுவும் ஒன்னா அப்படின்னு கேட்பாங்க, ஒன்னா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏங்க இவங்க அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவங்க ஒரு சில பேர் வந்து ஒரு மாதிரி நாலேஜ் இல்லாம ஒரு விஷயம் தப்பா பண்ணாலும், அதாவது விர்ச்சுவல் வாரிசுல தப்பா பண்ணாலும் மறுபடியும் கோலமா வைக்கல, அதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த பையன் இருப்பான்ல யோகி பாபு, அந்த அப்படின்னு அந்த பையன் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டவா, நான் வரேன் அப்படியே ஒன்னே பாரு ஐயா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பளம் இல்லையா இல்லைண்ணா இல்ல இவங்க கரெக்டா டேட்டாவை எடுத்து போட்டு அறிவு சார் அதுக்கு மீம் டெம்ப்ளேட் கூட அதுக்கு எப்படி எந்த மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணணுன்றத போட்டு கரெக்டா வந்து இது அடிக்கிறாங்க. அது எல்லாருக்குமே போய் கனெக்ட் ஆகுது. இப்போ யார் இப்போ நீங்க அந்த சொன்னீங்களே கரண்ட் கட் ஆனதுக்கு வந்து என்ன சொன்னீங்க, சொன்னா கோச்சிக்குவாங்க. இந்த இதுங்க கரண்ட் கட்டண மீட்டர் பாக்ஸ்ல போயிட்டு அண்ணன் வந்தா உள்ள வந்தா மறுபடியும் அண்ணன் தளபதின்னு சொல்லுங்க கரண்ட் வரும். கரண்ட் கட். சோ இது வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட்டா இருந்தாலும் ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு இதாவும் தான் இவங்களோட இருக்கு. இவங்களது அப்படி இனி வர காலகட்டங்கள்ல இந்த மாதிரி தான் நீங்க எடுத்துட்டு போக முடியும். நீங்க வீராவேசமா பேசி பயங்கரமா மீம்ன்றது எப்பயும் நம்ம ஊருக்கு வந்துருச்சு, அது பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆட்சியில சில விஷயங்கள் உண்மையை சொல்லுவா, நேத்து நைட்டு 12:30 மணிக்கு எங்க ஏரியாலாம் கரண்ட் கட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு வரதுக்கு. சோ அப்ப நம்ம ஏன் இத்தனை வருஷமா நமக்கு இது நடக்கல, இப்ப இதெல்லாம் நடக்குதுன்ற கேள்வி எல்லாம் இப்ப வருது. சோ அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஆனா அந்த அரசு ஏதோ புதுசா பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றது. ஆனா இவங்க திருப்பி மறுபடியும் பழைய மாதிரியே வீராவேசமா பேசுறது, நாங்கெல்லாம் திமுக காரன், நாங்கெல்லாம் திமுக காரங்களுக்கு முதல்ல என்ன பண்ணணும்ன்றத சொல்லுங்க. நீங்க எல்லாம் புதுசா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் உடனே வாய்ப்பு கிடைச்சிருமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்பதான் துரைமுருகனே பதவியை விட்டு அனுப்பலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. எப்போ இல்ல 87 வயசுல. இன்னொன்னு இப்ப நீங்க சொல்லவும் தான் இவங்க எல்லாம் எதிர்பார்க்கறாங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படின்றப்ப இவங்க எல்லாமே நல்ல தலைமை வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன் நாம வந்து நல்ல தலைமையா இருக்க கூடாதுன்னு ஏன் அதுதான் அந்த கொத்தடிமைத்தனம்ன்றது, இதுதான் அந்த புத்தின்றது. நல்ல தலைவர் எங்களுக்கு வரணும், நல்ல இது வரணும்னு ஏன் நாம ஒரு நல்ல தலைவரா இருக்க கூடாது? அதுதாங்க அந்த பிளட்லயே இருக்குதுங்க. அந்த டிஎன்ஏ பிளட்லயே என்ன இருக்குன்னா டிஎன்ஏலயே கொத்தடிமையா தான் இருக்கணும். நம்ம வந்து இவங்க தான், இந்த குடும்பம் தான், இந்த குடும்பத்துக்கு நம்ம வந்து ஒருத்தர் சொல்லுவார்ல, நமக்கு இந்த குடும்பம் தான் செட் ஆகும், நாம கொத்தடிமை தான் அப்படின்றாங்களா, அதே தான் அந்த பிளட் தான் இவங்கள்ட்டையும் இருக்கு. நாம புதுசா உருவாகணும், நம்ம புதுசா அடுத்த லெவலுக்கு போகணும். இன்னைக்கு 29 வயசுல கீர்த்தனா அவங்க அமைச்சர் ஆயிருக்காங்க, 28 வயசுல கமலி வந்து அமைச்சர் ஆயிருக்காங்க, 33 34 வயசுல ரமேஷ் வந்து அமைச்சராகி இன்னைக்கு பெரிய பரபரப்பான ஒரு நபரா வந்து பார்க்கப்படுறாரு, கலாய்வுல ஈடுபடுறாரு. ஒரு 40 வயசுக்குள்ள இருக்க ராஜ்மோகன் வந்து ஒரு போட்டு வேலை செய்யறாங்க. களத்து நிஜமாலுமே சொல்றேன், எல்லாருமே களத்துல வேலை செய்யறாங்க. வேலை செய்யலன்றது அடுத்த பிரச்சனை. ஒரு நம்பிக்கை வருதுல, இந்த வயசுல ஒருத்த வந்து அமைச்சராக முடியுன்ற ஒரு நம்பிக்கை வருதுல, அது முக்கியம். நீங்க இன்னும் நமக்கு வந்து டைம் இருக்கு, 5 வருஷ காலம் அவங்க வந்து ஆட்சி செய்யணும், அதுல நிறை குறைகள் இருக்கும், அதை பத்தி நம்ம அதை பேசலாம். ஆனா இந்த வயசுக்குள்ள ஒரு 40-45 உங்களால ஒரு அமைச்சராக முடியும், எம்எல்ஏ ஆகி அமைச்சராக முடியுன்ற நம்பிக்கை வருதுல்ல, அது திமுக 75 வருஷம் கட்சி திமுக இல்லையே. ஆரம்பத்தில் இப்போவே இவங்க என்ன பேசுறாங்க, பழைய காலத்துல நடந்தது 1966 கலைஞர் அவர்கள் வரும்பொழுது, அண்ணா அவர்கள் தோற்ற பொழுது, சட்டசபைக்குள்ளார போகும் பொழுது அப்படின்னும் போது இதெல்லாம் பார்த்தாச்சியா. அந்த திமுக மேல யாருக்கும் வெறுப்பு கிடையாது. அந்த திமுக அந்த டைம்ல இருந்த திமுகவை மக்கள் ரசிச்சாங்க, ஓட்டு போட்டாங்க, ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்தாங்க, எதிர்கட்சியா செயல்பட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் நீங்க அதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் பிரச்சனையே. இப்ப இருக்கிற நடைமுறைக்கு வா, இப்ப என்ன நடக்குது களத்துல, இப்ப என்ன பண்ணணும், நம்ம இப்ப இந்த டிஜிட்டல் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதுக்கு போங்கன்னா, நாங்க ப்ரௌட் கொத்துஸ்ன்னு சொல்லும் போது அப்ப உங்களை கொத்து பரோட்டா போல தானே செய்வாங்க. அவங்க இன்னமுமே மக்கள் கிட்ட நம்ம போகணும், மக்கள் சார்ந்து போகணும், மக்களோட நம்ம இதா இருக்கணும், அவங்க இருக்கு. அது வர இப்ப பேசுறவங்களும் சரி மக்களை பத்தி எதுவுமே பேசல, அவங்கள ஆசுவாசம் எப்படி படுத்தணுமோ அவங்க மனம் நோகாம நம்ம நடந்துக்கணும், அவங்கள நம்ம குளிர வச்சிடணும் அப்படின்னு நீங்க உண்மையை சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும். ஏங்க இன்னமும் துரைமுருகன், ஏவாவேலு, பெரிய சாமினே இருந்தா அப்ப நீங்க எப்ப அமைச்சர் ஆவீங்க, நீங்க எப்ப உங்களோட பணிகளை செய்வீங்க? அப்ப உங்களுக்கு ஐடியா இல்ல, இந்த கழகத்தை காப்பாற்றணுன்றது அவங்க ஐடியா, அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுல உங்களுக்கு வந்து ஐடியா இல்ல, தலைமையும் அதை வந்து லைக் பண்ணலன்றது நல்லாவே வந்து தெரியுது. இதுதான் இந்த ஜென்சி திமுக இன்னைக்கு போட்ட மீட்டிங்கோட சாராம்சம். இதை நீங்க திருத்திக்கலன்னா அந்த வலம்புரி ஜான் ஒருத்தர் இருப்பாரு நினைக்கிறேன், ரேடியோல சொல்லுவாங்க, இன்று மட்டுமல்ல என்றுமே உங்களுக்கு நல்ல நாள் கிடையாது அப்படின்றதுதான். அவன் என்னைக்குமே திருந்த மாட்டாமான்ற மாதிரிதான் இருக்குது இவங்க பண்ற வேலைகள் எல்லாமே. வாழ்த்துக்கள்.
எதுக்கு இது வாழ்த்துக்கள், அவ்வளவுதான். எதுக்குன்னு கேட்காதீங்க. மாற்றம் கேட்டிங்களே, அண்ணா டவர் பார்க்ல நடக்க வேண்டியதை அண்ணா அறிவாலயத்துல நடக்க வச்சோம் பார்த்தீங்களா, இந்த மாற்றம் தான் நாங்க எதிர்பார்த்தது. காசு வாங்காம இருந்தா சரிப்பா, அது வரைக்கும் சந்தோஷம். அடுத்த ஒரு அந்த கட்சியா மாறாம நீங்க பாட்டுக்கும் நிதி திரட்டி கரட்டி செலவு பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். திருச்செந்தூர் பார்த்தா ரமேஷ் அவர்கள் போனாரு, ஒரு 4000 ரூபாய் காசு கொடுத்து போய் சாமியை பாருங்கன்னு சொன்னதுக்கு டிஸ்மிஸ் பண்ணி வச்சிருக்காரு அந்த இதுக்கு. அதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காரு. பதிலில் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து களங்கப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரிலாம். அர்ச்சகரை வந்து இது பண்ணிட்டீங்க, அவருடைய வேலை இது பண்ணிட்டீங்க. அவர் வந்து திரிபுர சுதந்திர இதுல வந்து இருக்காரு, மரபு வழி தான் அவர் பண்ணாரு, மக்கள் சேவை தான் அவர் வந்து பண்ணியிருக்காருன்னு. இது 4000 ரூபாய் வாங்கிட்டு நீ வந்து மக்கள் சேவை பண்ற, அது கொண்டு போய் பண்றது உனக்கு வந்து இது. அது மக்கள் எல்லாரும் ஒண்ணுதான். அங்க போற சில பேர் வந்து என்ன விருப்பப்படுறாங்க, சரி நம்ம போய் சாமி கும்பிடணும், போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை வந்து பணமாக்க, பிசினஸா மாத்துறது. அந்த அப்ப பணம் இல்லாதவன் என்ன பண்றான், கடுப்பாகிறான். அப்ப பணம் இருந்தால் தான் இந்த கோயிலுக்கு வரணுமா, பார்க்கணுமா. அப்போ இந்த மைண்ட் செட் வரும்போது தான் இதை இவங்க பிசினஸா யூஸ் பண்ணி இது பண்றாங்க. அதை இந்த அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்து கண்டுபிடிச்சு இது பண்ணி முடிச்சிட்டாரு. இதுல யாருமே எந்த குறையும் சொல்லல. சொன்ன பிரச்சனை என்ன, அவர் உங்கவான்றதுனால அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கல, அதுவே மத்தவங்க மேல நீங்க நடவடிக்கை, அதையும் விளக்கம் கொடுத்துட்டாங்க. நடவடிக்கை எடுத்தாச்சு, சஸ்பெண்ட் பண்ணிருக்கோன்றதை சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. டக்குன்னு அவருக்குள்ள இருந்த பாஜக உள்ள வந்துருச்சு. இப்ப இதுக்கு எவனுமே வாய் திறக்க மாட்டான். அது எப்படி நீங்க அவர் மேல வந்து நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு இப்ப தெரியுதா உங்களுக்கு? மாட்டிக்கிட்டீங்களா? இவரெல்லாம் இப்படிதான், இவரெல்லாம் ஏடிஎம்கேல இருந்து வந்திருக்காரு. அப்ப டிஎம்கேல ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறாரு. இப்போ சமீப காலமா ஒரு பெரிய டாபிக்கா இருக்காரு. அவர் எது பேசினாலும் அவர் ஆதவ சட்டையை கட்டிட்டு சொன்னதா இருக்கட்டும், நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு வாங்க சொன்னதா இருக்கட்டும், கண்டுக்கவே இல்லை. இப்போ அதுதான் இப்ப லைம் லைட்டுக்கு வர ட்ரை பண்றாங்க. இப்போ உடனே யாருமே அதுக்கு அறிக்கை கொடுக்கல. திமுக தலைமையில இருந்தே பெரிய அறிக்கை எல்லாம் கொடுக்கல. வந்துட்டாரு, நான் வரேன், ஐ எம் த பர்சன் அப்படின்ட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு இந்த பாருங்க இதை கொடுங்க அப்படின்ட்டு வந்து நிக்கிறாரு. அதுக்குதான் பதில் கொடுத்துருக்காப்ல. இப்பதான் வந்திருக்கேன், சுல்லா எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி எவனா இருந்தாலும் நான் விட மாட்டேன். அந்த ஏரியா தானே. அப்ப வந்து இந்த இது மாதிரி பண்ணலாம். அப்போ ஏதாவது ஒன்று சொல்லணுன்றதுக்காக சொல்றது இருக்குல்ல. இப்போ இந்த நடவடிக்கை எடுக்கலன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு நடந்து கள ஆய்வு பண்ணி சிறுமைப்படுத்திட்டாராம் கோயில. அந்த துறை அமைச்சரியா, அந்த துறை அமைச்சர் கள ஆய்வு பண்ணதான் செய்வாரு, நடவடிக்கை எடுக்கதான் செய்வாரு. அப்ப நீங்க இதுல ஏதோ சிக்கிருக்கீங்க, அதுதான் ஏதோ நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே நான் இல்லைங்க, எங்க அப்பா அந்த இதுல இல்லைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், லாக் ஆயிட்டேன், நீயே வந்து லாக் ஆயிட்ட. இப்பதான் சந்தேகம், எனக்கு இப்பதான் சந்தேகம் வருது, நீ லிஸ்ட்லயே இல்ல, ஆனா இப்பதான் இந்த சந்தேக பார்வைக்குள்ளாரே வரன்ற மாதிரி சிக்கிட்டாரு. இப்ப எல்லாரும் பேசணும்னா இப்ப எல்லாரும் இவரு பக்கம் திரும்பிட்டாங்க. நீ என்ன சம்பந்தமே இல்லாம அந்த அர்ச்சகருக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே வந்து கேட்கறாங்க. அதுக்கு அமைச்சர் ரமேஷும் வந்து பதில் கொடுத்துட்டாரு. யாரா இருந்தாலும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும், எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் அது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். ஆமா, ஐயோ நம்ம வேற சிவனேன் இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கோமே அவசரப்பட்டு. அது இல்லாம அவர் சொல்லியிருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன் பின்னாடி அவரோட ஜாதி பேரை போட்டுக்கிற நபர் நான் வந்து கிடையாது, உங்களை மாதிரி அந்த நபர் கிடையாது அப்படின்னு சொல்லியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரம் அந்த பூனைக்குட்டி வெளியே எடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அந்த குட்டியை. ஏன்னா அது பண்ற வேலைகள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது, சேட்டை ஜாஸ்தியா இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு நீ பொண்ணு உன் இடத்துல இருக்க மாட்டேங்கிறியே, சம்மந்த சம்மந்தம் 4 இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கானோன்னா சூப்பு கன்ஃபார்ம் ஆக போகுது. அமைச்சர்லாம் ஆக முடியாது, விட்டா பேசி அமைச்சர் ஆயிரலாம். அமைச்சர் இப்படி ஆக முடியும்? இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த ஜென்சி தலைமுறை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு கொடுக்கறது. ஆமா, இதை பத்தி யாராவது பேசியிருக்காங்களா? அது இதுல நம்ம இந்த திமுகல இப்படி சில தவறுகள் நடந்திருக்குங்கன்றத பத்தி ஒரு பயம் பேசல. வாழையடி வாழையாக ஆலமரமாக உங்களோட போன் ரெக்கமெண்டர்ல போய் எஸ்சிஓ போய் செக் பண்ணுங்க, போய் சொல்லுங்க, அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது உங்களை. அதே திருச்செந்தூர்ல ஒரு திருப்பி ஸ்டாம்பேடு ஆக்க பிளான் பண்ணிட்டீங்களா நீங்க? ஐயோ 84 பேர், 84 மாதிரி. ஆமா, அதாவது பரவாயில்ல, 63. இது வந்து 40 சாரி 39 84 பேர். இது 84ங்க, டபுளுங்க. மக்கள் மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையே. இது நீங்க சொல்லலைன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, அதனால தான் நானே ட்வீட் போட்டேன். யாரு? வேதாரண்யம். அப்படியே கழுத்தை பிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க, இங்க வா அப்படின்னு, இங்க பாரு அப்படின்னாங்க. என்னதுங்க, ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தார், அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவர் வீட்டுக்கே போயிட்டாரு. ஆமா, வீட்டுக்கே போயிட்டாரு. தேவையில்லாத வதந்தியை பரப்பாதன்னு சொல்லி அப்படி தூக்கி விசிறி அடிச்சிருக்காங்க, இந்த பாத்துக்க அப்படின்னு. கூட்டம் இருந்தது உண்மை, ஓகேங்களா, வெயில் இருந்ததும் உண்மை. அதுக்குன்னு இந்த பாஜக ஒரு தலைவர் இருக்காரு,
மாநில தலைவர் ஒருத்தர் இருக்காரு, இவர் தானே? அவரு தான் எடப்பாடி தம்பி மாதிரியே இருப்பார்ல. ஐயோ, எனக்கு பேர் நல்லா தெரியும், நாகு, நயினார் நாகு. அவர் என்ன சொல்றாரு, பாத்தீங்களா திமுக ஆட்சி மாதிரி நீங்களும் இது போட மாட்டீங்க அதை போட. அவர் இப்ப தலைவர் இல்ல? அவர் தாங்க தலைவர். அப்படியா? இல்ல பாத்தீங்களா, இல்ல ரிசைன் பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்க. பண்ணிடுவார், கூடி சீக்கிரம் பண்ணிடுவாரு. கலைச்சிட்டாலும் பாஜகவே கலைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தமிழ்நாட்டில், அது வேற விஷயம். அவர் வந்து சொல்லு பாத்தீங்களா இது மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. நீங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட், நீங்க நினைச்சா ஏதாவது பண்ணலாம், நீங்களும் எதுவும் பண்ண மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி இந்த அரசு எதுவும் பண்ணாது. ஆனா இப்ப 25 நாளே ஆன ஒருத்தர் வந்து இதெல்லாம் பண்ணணும், பாத்தீங்களா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒப்பாரி வைக்க வேண்டியது. அவங்க சொல்லிட்டாங்க 84 பேர்லாம் இல்லைங்க, ஒருத்தர் தான், தேவையில்லாத வதந்தியை கிளப்பி அவமானப்பட்டு போகாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த எக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய பல பேர் வந்து இந்த 4% கட்சியாக இருக்கட்டும், இல்லை இந்த கட்சியாக இருக்கட்டும், 75 வருஷ கட்சியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான், ஏதாவது நடக்காதா, ஏதாவது நடந்து நம்ம அதில் வந்து ஒரு குளிர் காஞ்சிடா, உடனே அதை பற்றி பேசிடக்கூடாதா. இப்போ நம்மளே கண்டென்ட் எடுக்கும்போது இந்த விஷயத்தை இதெல்லாம் நடந்திருக்கா, உண்மைதானா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்கு. தப்பான இது சொன்னால் நமக்கு மேலேயும் வந்து தப்பாக, ஐயோ இந்த பசங்க பாரு இப்படி தப்பாக பேசிட்டானுங்க பாருன்னு நமக்கே சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டோன்னு சொல்லி அவர் வந்து வாங்கலை, நீங்க என்ன இப்படி பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு பேச வேண்டியதா இருக்கு என்ன நடந்திருக்குன்றத. இது நம்ம சொல்றது அஃபிஷியல் மேட்டர், அறநிலையத்துறை இருந்து அஃபிஷியலா வந்த விஷயம். ஆனா அதுக்குள்ள இவங்க பொங்கிட்டாங்க. பார்த்தீங்களா எப்படி ஆகி போச்சு, ஸ்டாம்பேட் நடந்திருக்கும், அப்படி நடந்திருக்கும், இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இப்படிதான் ஒரே மோசமாக நடக்குது அப்படின்னு. கடந்த ஆட்சியில் என்ன பண்ணிக்கிட்டா ஒன்றும் பண்ணலை, அப்படியே இருந்திருக்காங்க, குத்துக்கல் மாதிரி இருந்திருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து ஒரு வதந்தியை கிளப்பி அதில் குளிர்காயலான்னு பார்த்தாங்க. இப்போலாம் எல்லா துறைகளும் சரி ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடுறாங்க. இந்த அதெல்லாம் நடக்கலை, அறிக்கை தான் டைரக்டா எல்லாத்துக்கும். இங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கக்கூடாது, வளன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது, வீட்டுக்கு போ அப்படின்னு. ஆனால் இது நல்லா இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்க்கல. காவல்துறையாக இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், அதுக்கு ஒரு விளக்க அறிக்கை வந்து டப்புன்னு இது நடக்கலை, இந்த குற்றம் இது இந்த பின்னணினால இதனால நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கறது இது அப்படியே தொடரணும்ன்றது தான் எல்லாருடைய விருப்பமும். ஒவ்வொருத்தரையும் இதே மாதிரி வரக்கூடிய ஃபேக் நியூஸை வந்து உடனே நிறுத்தி இல்லைங்க இதாங்க உண்மை அப்படின்ற விஷயத்த சொல்லணுன்றது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கு. அது என்னன்றதை தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது நம்ம நாளைக்கு பேசுவோம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை